இறைவனை நோக்கி மன்றாடுவோம். என்னை அல்லாமல் உங்களாலே ஒன்று செய்து கொள்ள முடியாது என்று சொல்லி போன எங்கள் இறைமகனார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த வேளையிலும் கூட உம்முடைய சகாயத்தை நாடினவர்களாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. நீர் எங்கள் வாழ்க்கையை பக்குவப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம். இதை நாங்கள் கேட்டு மகிழ, இதை நாங்கள் பாடி மகிழ, இதை சிந்தித்து இன்புற, எல்லாவற்றுக்கு மேலாக கேட்டவைகளை நாங்கள் கடைபிடித்து ஒழுக, உமக்கு பிரியம் உண்டாக வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அம்மா அம்மா அம்மா, நான் விடுதலையாகி வந்து விட்டேன். அம்மா, நான் விடுதலையாகி வந்து விட்டேன். மகனே பரபாஸ், அந்த நல்லவர் இயேசுவுக்கு பதிலாக உனக்கு விடுதலையா? ஏனம்மா, நான் விடுதலையானது உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லையா? இல்லை பரபாஸ், இல்லை. நீ மனம் மாறுவது ஒன்றுதான் எனக்கு மகிழ்ச்சி தரும் பரபாஸ். நீ ஏற்க வேண்டிய சிலுவை மரணத்தை அந்த மேசியா ஏற்றுக்கொண்டிருக்கிறார். போ போ, உடனே போ. அவர் மரிப்பதற்கு முன்பு அவரிடம் போய் மன்னிப்பு கேள். மனம் மாறு பரபாஸ், மனம் மாறு. அக்கா, அக்கா, யார்? பரபாசா? நீ விடுதலையடைந்து விட்டாய் என்று கேள்விப்பட்டேன். சரி, அக்காவிற்கு என்ன ஆயிற்று? அம்மா அம்மா மயக்கமடைந்து விட்டார்கள். பரபாஸ், உனக்காக உனது அம்மா அனுதினமும் அந்த ஆண்டவரிடம் ஜெபம் பண்ணிக் கொண்டிருந்தார்கள். நீ மனமாற்றம் பெற வேண்டும், மனமாற்றம் பெற வேண்டும் என்பதுதான் அவர்களின் அன்றாட பேச்சு மூச்சு எல்லாமே. உனக்கு தெரியுமா பரபாஸ், அந்த இயேசுதான் 12 வருடங்களாக இருந்த என்னுடைய பெரும்பாடு நோயை முற்றிலுமாக குணமாக்கினார். ஆம் பரபாஸ், அவருடைய வஸ்திரத்தை தொட்டவுடன் என் நோய் முற்றிலும் குணமாயிற்று. ஆனால் உன்னுடைய சூழ்ச்சியினால் உனக்கு பதிலாக அவரை சிலுவை மரணத்தை ஏற்க வைத்து விட்டாயே. போ போ, உன் அம்மாவின் ஆசையை நிறைவேற்று. மனம் மாறு, அவரிடம் மன்னிப்பு கேள். போ போ, நிற்காதே பரபாஸ், நிற்காதே, போ. போகிறேன், இப்போதே போகிறேன். அவரிடம் சென்று நான் மன்னிப்பு கேட்கிறேன். யாரால் நீ சிலுவையில் தொங்கினீ, என்னால் அல்லவோ தொங்கினீ. அநியாயம் செய்தது நான் அல்லவா, அடிக்கப்பட்டது நீராயா, கொடுமைகள் செய்தது நான் அல்லவா, கொல்லப்பட்டது நீராயா. நான் விடுதலையாகவே நீர் சிறைப்பட்டு போனீரே. ஏசையா, ஏசையா, என்னை கழுவிடும், என்னை கழுவிடும் உம் இரத்தத்தால். என்னை கழுவிடும், என்னை கழுவிடும்
உம் இரத்தத்தால் யாரால் நீ சிலுவையில் தொங்கினீ என்னால் அல்லவோ தொங்கினீ அக்கிரமம் செய்ததென் கையல்லவா ஆணிகள் பாய்ந்தது உன் கையிலா கரைவட்டு போனதென் காலல்லவா காயங்கள் பட்டது உன் கால்களா ரத்தம் வழிந்தோடவே முள்முடியும் சிரசீலா ஏசையா ஏசையா உம்மை போலொரு தெய்வம் இல்லையே தெய்வம் இல்லையே உம்மை போலொரு தெய்வம் இல்லையே தெய்வம் இல்லையே யாரால் நீ சிலுவையில் தொங்கினீ என்னால் அல்லவோ தொங்கினீ இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்னிசையில் நற்செய்தி என்ற நிகழ்ச்சி மூலமாக உங்களோடு தொடர்புகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். பாருங்கள், கிறிஸ்தவர்கள் லெந்து காலம் என்று சொல்லி இந்த நாட்களை அனுசரிக்கின்றார்கள். பரபாஸ் வாழ்க்கை வரலாறை நீங்கள் பார்க்க இருக்கின்றீர்கள். கல்வாரி மலையிலே 3 சிலுவைகள் இருந்தது என்று சொல்லி வாசிக்கின்றோம். அந்த 3 சிலுவைகளிலே மத்திய சிலுவையிலே இயேசுவானவர் இருந்தார். மற்ற 2 சிலுவைகளும் நமக்கு பாடத்தை சொல்லிக் கொடுக்கின்றது. அந்த சிலுவையிலே ஒருவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான், மற்றவன் கைவிடப்பட்டவன். வலது பக்கம் உள்ளவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான், இடது பக்கம் உள்ளவன் ஆண்டவரை இகழ்ந்து பேசினான். அதை லூக்கா 23ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே, நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று இகழ்ந்தான். அவன் மாத்திரமல்ல, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக தடவை அதே கல்லனை போல தேவனை இகழ்ந்து பேசியிருக்கின்றோம். இன்றைய நாட்களில் நாம் கேட்கின்ற செய்திகள் கிறிஸ்தவ பெயர்களை பார்க்கின்றோம். நம்முடைய செயல்களிலும் இயேசு அவமதிக்கப்படுகின்றார். அவன் தண்டனை கொடுத்த நியாயாதிபதியை திட்டவில்லை, பாவமே செய்யாத இயேசுவை நிந்திக்கின்றான். அவன் செய்த குற்றத்தை உணரவே இல்லை. நாமும் அநேக வேளைகளில் நம்முடைய பலவீனத்திலே என் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்கிறது என்று தான் நாம் கேட்கின்றோம். உதாரணமாக, ஒரு ரயிலை பிடிக்க செல்கின்றோம் என்று சொன்னால், ரயில் 8:30 மணிக்கு என்று சொன்னால் நாம் அதற்கப்புறம் 8:45 மணிக்கு வந்துவிட்டு ரயில் போய்விட்டது என்று சொல்லுகிறோம். நம்முடைய தவறை, நம்முடைய குற்றங்களை உணர்வதே கிடையாது. அடுத்தவன் வீடு கட்டிவிட்டான் என்று நாமும் கடனை அடைக்க முடியாமல் கடனை வாங்கி தவிக்கின்றோம். ஆண்டவரை நிந்திக்கின்றோம். என்ன ஆண்டவரே, என்னுடைய வீடு கட்டி முடிக்கப்படவில்லை என்று சொல்லி நாமும் நிந்திக்கின்றோம். அதே போல் அந்த குற்றவாளி சொன்னார்,
உங்களையும் என்னையும் எங்களை விடுவியும் என்று சொல்லி கேட்டான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே டாக்டர்கள் நமக்கு பல அறிவுரைகள் கூறுகிறார்கள். இதை சாப்பிடுங்கள், இதை சாப்பிடாதீங்கள் என்று சொன்னால் நாம் என்ன செய்கின்றோம்? அதையும் மீறி நமது இஷ்டத்திற்கு நாம் செய்கின்றோம். ஆகவே சரீரம் பாடுபடுத்தும் பொழுது என்ன சொல்லுகின்றோம்? அதே கல்லனை போல, ஆண்டவரே ஏன் என்னை இப்படி புடமிடுகிறீர், ஏன் என்னை இப்படி சோதிக்கிறீர் என்று சொல்லி அதே கல்லனை போல நாமும் பேசுகிறோம் அல்லவா? அதே போல 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே மிக அழகாக சொல்லுகின்றார் பவுல். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம் என்று சொல்லுகின்றார். இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை பின்பற்றாதீர்கள், மறுமை என்று சொல்லி நமக்கு உள்ளது. அதே தான் மற்ற குற்றவாளி மறுமையை குறித்து நினைக்கின்றான். இந்த முதல் குற்றவாளி இம்மையை குறித்து மாத்திரம் யோசித்தான். ஆனால் அடுத்த குற்றவாளி மறுமையை குறித்து யோசிக்கின்றான். லூக்கா 23:40 நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாக இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறீர்களா என்று சொல்லி ஒரு எச்சரிப்பின் செய்தியை சொல்லுகின்றார். ஆனாலும் பாருங்கள், அதே பிலாத்து லூக்கா 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பிலாத்து இந்த மனுஷனிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்று சொல்லுகின்றான். தன்னுடைய தவறை பிலாத்து உணர்ந்தான். அதே போல இதே குற்றவாளியும் தன்னுடைய தவறை உணர்ந்தான். லூக்கா 23:41 நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், அவரோ தகாத விதமாய் ஒன்று செய்யவில்லை என்று சொல்லி அடுத்த குற்றவாளியை பார்த்து கேட்டான். அதே போல அடுத்த லூக்கா 23:42 மிக அழகாக சொல்லுகின்றான். அந்த குற்றவாளி என்ன சொல்லுகின்றான்? ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியேனை நினைத்தருளும் என்று சொல்லி அந்த மறுமையை குறித்து அவன் யோசிக்கின்றான். உம்முடைய ராஜ்யம் வரும் பொழுது என்னை நினைத்து கொள்ளும் ஐயா என்று சொல்லி கேட்கின்றான். ஆண்டவர் அதற்கு என்ன பதில் கொடுக்கின்றார்? இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடைய கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொல்லுகின்றார். பாருங்கள், அவனுக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம், இன்றைக்கு நீயும் என்னோடு கூட இருப்பாய் என்று சொல்லி. யோவான் 14ஆம் அதிகாரத்திலே இயேசு அழகாக சொல்லுகின்றார், நான் இருக்கும் இடத்தில் உங்களை வைத்துக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி. அதே போல இந்த குற்றவாளி, வலது பக்கம் இந்த குற்றவாளி இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இந்த நாளிலே நீங்கள் வலது பக்கம் நிற்கின்ற குற்றவாளியைப் போல இருக்கிறீர்களா, அல்லது இடது பக்கத்தில் உள்ள குற்றவாளியைப் போல இருக்கிறீர்களா? நாம் இம்மையை குறித்து நினைத்து கொண்டே இருந்தால் பவுல் சொன்னமால பரிதவிக்கப்படத்தக்கவர் என்று சொல்லி வாசிக்கின்றோம். மறுமைக்குரிய எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகின்றார். இந்த குற்றவாளி எந்த ஆலயத்திற்கும் போகவில்லை, ஞானஸ்நானம் வாங்கவில்லை, ஆனாலும் நல்ல விதமாக ஏற்றுக்கொண்டான். அதே போல நமக்கும் ஒரு நாள் வரும், இன்னும் கொஞ்சம் காலம் தள்ளி நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி நாட்களை வீணாக கடத்தி விடாதீர்கள். இது ஒரு எச்சரிப்பின் செய்தி. நன்றி.